தமிழர்கள் இருக்கிற பகுதிகளெல்லாம் தமிழையும் நகைச்சுவையும் கொண்டு செல்கிற சன் தொலைக்காட்சிக்கும் அதன் அன்பிற்குரிய நேயர் பெருமக்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியை சொல்லி, எங்களுடைய அசத்தல் மன்னர்களவே அசத்துகின்ற அசத்தல் மாமன்னர்கள் திரு சிட்டி பாபு சார், மதன் பாபு சார் இந்த இடத்துல நன்றியை சொல்லி, எல்லாத்திற்கும் மேலாக நல்ல இது வரைக்கும் வந்ததிலே வித்தியாசமான விருந்தினர் எல்லாம் சொல்லிட்டாங்க. காரணம் அதுக்கு என்னன்னா, அவர் பக்கத்தில் யாரும் உட்கார முடியாது. நம்ம தோக்கடிக்கும் போது 2 தொடை வீங்கி போயிடும். அடிச்சு அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம ஷோவை ரெகுலராக பார்த்து இன்னைக்கு உள்ள 45 கலைஞர் பேரை சொன்னாலும் வரிசையாக சொல்லுவார். அந்த அளவுக்கு நம்ம ஷோ மேலே உள்ள ஒரு ஈடுபாடு உள்ளவர். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு உள்ளது சூழ்நிலையில் அவர்கிட்ட நேற்று ஏர்போர்ட்டில் பேசும்போது கேட்டோம், இவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியில் ஏன் சார் இந்த இதில் நீங்கள் ஃபீல்டில் இருக்கணும், பத்திரிகை ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு. அவ்வளோ சிரமங்கள். அதுக்கு அவர் சொன்னார், நான் வெளியே போயிட்டேன்னா அடுத்து வர்ற தலைமுறை பத்திரிகை ஆசிரியருக்கு ஒரு பயம் அதிகரிச்சிருச்சோம். நக்கீரன் கோவாலிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்மளாம் இனிமேல் குற்றங்களை காட்ட முடியாது, பயந்து போயிடுவாங்க. அதனால் இந்த தேசம் இழிவு பாதையில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் குற்றங்கள் நடக்குதோ, இழிவுபடுத்தப்படுகிறதோ அதை எடுத்து மக்களுக்கு திரைப்படம் காட்டி அற்புதமாக செய்தியை கொண்டு செல்கிற ஒரு துணிச்சல் மிக்க பத்திரிகை ஆசிரியர் திரு நக்கீரன் கோபால் சார் இந்த இடத்துல வணங்கி நிகழ்ச்சியில் போகிறோம். அதாவது கடந்த காலத்தை பற்றிய கவலையும் வருங்காலத்தை பற்றிய வருத்தமும் இப்போ உள்ள காலத்தில் உள்ள மகிழ்ச்சியை பறி கொடுத்துருவோம். அதனால் போனது போட்டும்னு சொல்லிட்டு எப்போ மகிழ்ச்சியில் மோதிக்கொள்கிறதோ அப்போல்லாம் மனிதர்கள் மோதிக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற நல்ல செய்தி சொல்லி, அதாவது காட்டில் 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த ஒன்று எருமாட்டோட ஒன்று அந்த பக்கம் போகிற எருமாட்டை ஏற்றிட்டு போகணுமே, எதில் ஏற்றிட்டு போகிறோம் ஒரே கவலையில் இருந்தோன்னா ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அப்படியே மறிச்சாங்க, வாங்க ஹெலிகாப்டர் கீழே வந்துச்சு. இந்த எருமாடை ஏற்றிட்டு போனோம் அப்படின்னு. எருமாடி எப்படியா ஹெலிகாப்டர் ஏற்றுவீங்க அப்படின்னு. நேற்று ஒரு பச்சை கலர் சட்டை போட்டு ஒரு ஏற்றிட்டு போனாருங்க, நீங்கள் ஏற்ற மாட்டேன்றீங்க அப்படின்னு. சரி ஏற்றுங்க அப்படின்னு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வழியாக எருமாடை உள்ளே ஏற்றியாச்சு. கதி கலங்குது ஹெலிகாப்டர். அப்படியே ஒரு வழியாக ரெக்கை சுற்றி பறந்துச்சு. ஆடி ஆடி போய் திடீர்னு ஒரு இடத்துல முந்துன்னு விழுந்து தெரிச்சு, அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று எருமாடு ஒருக்கும், இவங்க 2 பேரும் ஒரு பக்கம். அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, மாப்பிள்ள அன்னைக்கு விழுந்த இடத்துல ஏன்டா இன்னைக்கு விழுந்துட்டோம் அப்படின்ட்டு. இதே மாதிரி ஒரு ஆள் கரும்பு தோட்டம் போட்டிருந்தார். திடீர்னு மேல் உலகத்தில் உள்ள ஆணை அந்த கரும்பு தோட்டத்தை ஆசைப்பட்டு பூரா அழிச்சு நாசப்படுத்திடுச்சு. தோட்டத்துக்காரன் பார்த்துட்டான், ஆணை இப்படி நாசப்படுத்திடுன்னு சொல்லி வேகமாக போய் ஆணையை போய் பிடிக்கிறோம்ட்டு வாழை பிடிச்சிட்டான். ஆணை பறந்துச்சு மேல் உலகத்துக்கு. வாழை விடாமல் பிடிச்சி போய் மேல் உலகத்துக்கு போயிட்டான். உங்கள் ஆணை ஊரை என் காட்டை அழிச்சிருச்சுங்க. அதனால என்ன வேணும்னு சொல்லி நிறையா பொருளும் பணம் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. இவன் ஊருக்கு வந்தால் ஊரே சூழ்ந்துட்டாங்க. இவனை ஏது போல பணம் அப்படின்னு. நேற்று என் தோட்டத்தில் ஒரு ஆணை அழிச்சிருச்சு, நான் சும்மா அவளை வாழை பிடிச்சிக்கிட்டே போனேன், மேல் உலகத்தை போனால் பாராட்டி அப்புறம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. மறுநாள் பூரா உட்காந்துருக்காங்க, இந்த ஆணை வரும்டா அப்படின்னு. ஊரே திறந்துருக்காங்க 5000 பேரும். அதே அவ்வளோ ஆணை வந்துச்சு, பிடிச்சிட்டான். முதல்ல வழக்கம் போல பிடிச்சால் ஆணை வாழை அவன் பிடிச்சிட்டான். அவன் காலவையும் பிடிச்சிருக்காங்க. ஒரே செயின் மாதிரி தொத்திக்கிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 பேருக்கு பிடிச்சிட்டு ஒரே சந்தோஷமா. இந்த 600வது ஆள் வாழை பிடிச்சிருக்கான். அவனை பார்த்து கேட்டான், ஆமா எவ்வளோ நகை கிடைக்கும் அப்படின்னு இருக்கான். அவன் கையை விட்டுட்டு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு இருக்கான். பூரா விழுந்தாங்க மொந்துன்னு கீழே. அதான் ஒன்றும் அப்படி செய்ய முடியாது. ஏன்னா சிலர் புரியாமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அது நம்மளுக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு ஆள் மேலூர்லேருந்து மதுரைக்கு மஞ்சள் பாக்கெட் எடுத்துக்கிட்டு நடந்தே போயிருக்கார் ரேஷன் கடைக்கு சக்கரை வாங்க. எங்கள் பஸ் தான் ஊர்பட்ட பஸ் இருக்குல்ல, எதுக்கு மேலூர்லேருந்து 60 கிலோமீட்டர் நடந்தே மஞ்சள் பை கொண்டு ரேஷன் கடைக்கு போகிறீங்க அப்படின்னு. டாக்டர் தான் சொன்னார், சக்கரைக்கு நடந்தால் நல்லது அப்படின்ட்டாரு. அதாவது சக்கரை நோயாளிகள் நடந்தா நல்லதுண்டா, இந்த ரேஷன் கடைக்கு இப்படியா போவேன், ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, நச்சு வீட்டில் நார் வாங்கி பொண்ணு எடுத்த மாதிரி, ஒரே மாதிரி அண்ணன் மாதிரியே சேர்ந்துருப்பேன். இது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே தொடங்கிடும். ஆரம்பத்துலேருந்தே அன்றைக்கி அவங்க அப்பா பொழுதுன்னு மையனை திட்டிகிட்டே இருந்தார் சின்ன பிள்ளை. உன் வயசில் விவேகானந்தர் அறிவு பெற்றார், உன் வயசில் விவேகானந்தர் நாணம் பெற்றார், உன் வயசில் கிட்லர் மருந்து குடி செத்தார், நீ சத்தியா போல என்னை குடிச்சு உயிர் வாங்க. ஒரு அட்வைஸாக பண்ண அதுக்கு முடியுதா? இன்னும் அன்றைக்கி ஒரு சின்ன போய் ஒரு குட்டி போய் வித்தியாசம் திருவள்ளுவர் எந்த வழியில் தினம் எந்த பாதையில் நடந்து போனார்? தெற்கு மாசி வீதியிலையா இல்லை வடக்கு மாசி வீதியிலையா? ஏண்டா எல்லாம் வள்ளுவர் வழியில் நடப்போம், வள்ளுவர் வழியில் நடப்போம்ன்றாங்க. ஆனால் அது எந்த பாதையில் இருந்து அதை விட நான் ஒரு வேலை போயிட்டு வரலாம்னு பார்க்குறேன் அப்படின்னு. இப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது முதலாளி கூப்பிட்டு கொக்கு ஒன்று சுட்டு கறி கொண்டு வாடா அப்படின்னு. தொழிலாளி பிள்ளை சின்ன போய் போனேன். காட்டில் போய் ஒரு கொக்கை சுட்டு பார்த்துனப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கால் சப்பையை பிடிச்சி சாப்பிட்டான். முதலாளி கொடுத்தேன், ஒரு கால் தான் இருந்துச்சு. எங்கடா இன்னொரு காலம் அப்படின்றார். ஒரு கால் தான் கொக்குக்கு அப்படின்னு. உலகத்தில் கேள்விப்பட்டது கொக்குக்கு ஒரு காலா, எங்க வா அப்படின்னு சொல்லி இவர் வந்தார். அதே மாதிரி ஒரு கொக்கு இருந்துச்சு, ஒத்த கால் இருந்துச்சு. இந்த ஒத்த காலம் நிற்கிது அப்படின்னு இருக்கான். இவர் ஒரு கல்லை கொண்டு எரிஞ்சிருக்கார், பறந்துருக்கு 2 காலோட. 2 கால் இருக்கடா, நான் நிற்கும் போது சுட்டேன் அப்படின்னு இருக்கான். அவர் அதுக்கு என்ன செய்ய, பேசாமல் இருவரும் வீட்டுக்கு தான் போக முடியும், ஒரு ரூபாய்க்குன்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன விஷயங்களை சாதாரணமாக பேசுவாங்க, பயமா இருக்கு. உங்க மாமா ஒரு ஆள் சிங்கப்பூர்ல இருந்தாரு, இப்ப என்னவா இருக்காரு? இப்பயும் மாமாவா தான் இருக்காரு, மாறிக்கிட்டே இருப்பாரு.
எங்கள் அப்பா வர்ற வரைக்கும் எங்கள் அம்மா என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எங்கள் அப்பா அடிக்க ஆரம்பிச்சிடும், நான் தப்பிச்சுக்கிறேன். அதுவும் சிலருக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும் போல. இன்னும் சில இடத்துல அந்த சின்ன பிள்ளை ரொம்ப டெக்னிக்கலாக கவுத்து விட்டு போயிடும். எவ்வளோ ஒரு அறிவாளி. ஒரு பெரியவர்கிட்ட போய் கேட்டான், ஐயா 1999 வருஷம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி பேப்பர் இருக்கா அப்படின்னு இருக்கான். அவர் தேடு அலமாரிலாம் தேடி டிராவை பிடிச்சி இழுத்து குப்பையாக ஆக்கி விடவே கண்டுபிடிச்சி கொண்டு வந்தார். 1999 வருஷம் பேப்பரு 13ஆம் தேதி ஜூன் 13 இந்த இருக்கு அப்படின்னாரு. அம்மா எதுக்குடா தம்பி, எது முக்கியமான இன்டர்வியூ வந்திருக்கா? இல்லை, என் தம்பி ஆகி போயிட்டான் துடைக்கிறக்கு அப்படின்ட்டான். ஏன் வேற எந்த பேப்பரில் உடைச்சாலும் அது போகாதா? அதுக்கெல்லாம் இந்த பேப்பரு கணக்கு கால்குலேஷன் ஏன்னா அவனுக்கு பொழுதுவாம தெரியான். எவனாச்சும் கிடப்பான்னா ஒரு விளையாட்டு விளையாடுவோம்மான்னு சொல்லி ஒன்றும் முடியாது. அம்மா போயிருக்கேன், வாத்தியார் கேட்டார், ஏன்னா நேற்று வரல அப்படின்னு. எங்கள் பாட்டி செத்து போச்சு. உங்கள் பாட்டி எப்போ செத்துச்சு? 4 வருஷத்துக்கு முன்னாடி. 4 வருஷத்துக்கு முன்னாடி செத்துக்கு நேற்று ஏன் வரல? அன்னைக்கு செத்தன்னைக்கு நான் லீவ் எடுக்கல, ஒரு பெரிய எடுத்துக்கிறேன், பில் எடுத்துச்சேன். அடுத்து பின்னா நிற்கிறேன், நீ ஏன் நேற்று வரல அப்படின்னு. 10 தோப்பு கரணம் போடு, 20 தோப்பு கரணம் போட்டேன். ஏன்னா 10 போடுச்சுன்னா 20 போடுறேன், நான் நாளைக்கு வரமாட்டேன், அதுக்காக சேர்த்து ஒரே தான் போட்டு போயிடலாம். இங்கே ஒன்றுனா நான் போய்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அப்புறம் ஒரு ஆள் எருமாட்டை விற்றுட்டு பையனை கூப்பிட்டு வந்தார். எப்படியாச்சும் பையனை சேர்த்துக்குங்க அப்படின்னு. 2 எருமாடை விற்று வந்திருக்கேன். என்ன செய்யணும்? நீங்கள் தான் மேய்க்கணும். ஆனால் ரொம்ப கூறுட்ட பையலப்பா, இவனுக்கு ஒன்றும் ஒரு புத்தியே வராது, படிக்கவே மாட்டான், ஒன்றுமே சைவரதை தவிர வேறு மார்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. எப்படியாச்சும் பாஸ் ஓடுங்க, ரொம்ப பெரிய வேலை இல்லாட்டி உங்களை மாதிரி ஒரு வாத்தியார் வேலைக்காச்சும் சேர்த்துக்கிட்டாரு. அதாவது வாத்தியார் அவ்வளோ மட்டுமா, ஏன்னா இவங்களை வச்சு சமாளிக்கிறதுக்கு அவர் பாடுபடுறது. அதாவது 9 மணிக்கு ஸ்கூலில் 7 மணிக்கே வந்துட்டாங்க ஒரு 5 பேர். அவர் கேட்டார் வாத்தியார், தினமும் 9 மணி ஸ்கூலுக்கு நீங்கள் 7 மணிக்கு ஏன்டா வரீங்க? வீட்டில் தொந்தரவு தாங்க முடியல சார், அப்பா அம்மா தொந்தரவு ஈஸியாக இருக்குது, அதனால் இங்கே வரும்னு சொல்லி. சரி 4 மணிக்கு ஸ்கூல் விடுது, ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு 6 மணிக்கு போக வேண்டியானே, இங்கே உங்கள் தொந்தரவு தாங்க முடியல சார், நாங்கள் அங்கேட்டாச்சும் போய் முன்னே இருப்போம் சொல்லி. ஏன்னா நாங்கள் இளைஞராக பிறந்த மாதிரி தான் பெரும்பாடாக இருக்குது, எங்கிட்டு போனாலும் எங்களுக்கு தொந்தரவு. இப்போ பாடம் தொடங்குவார், அதுவும் கொடுமை. சயின்ஸ் வாத்தியார் ஆரம்பிச்சிருக்கார். குரங்கிலிருந்தான் மனிதன் வந்தான் என்பதை நம்புறியா தம்பி அப்படின்னு இருக்கார். இது வரைக்கும் நம்பல, உங்களை பார்த்து எனக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு. கண்டிப்பாக குரங்குலேருந்து வந்திருப்பேன்ற ஒரு நம்பிக்கை தெளிவாக கிடைக்குது சார் அப்படின்னு. சரி அது கிடைக்கட்டும், ஆவி இருக்கிறது நம்புறியாப்பா கந்தசாமி அப்படின்னு இருக்கார். நம்புறேன் சார், கண்டிப்பாக ஆவி இல்லாட்டி எப்படி இட்லி வைக்க முடியும் அப்படின்னு இருக்கான். இந்த ஆவி எப்படி கிடைக்கும்? அது ஒரு புது ஆவியை கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ பரிச்சை காலில் உட்காந்தோன்னே ஆரம்பிப்பாங்க. பேப்பரை கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாரு, பேப்பரும் கொடுத்தாரு. பேப்பரை ஒரு சுருட்டினேன் நான். என்னடா சுருக்கம் எழுத சொன்னாங்க, சுருக்கம் எழுத ஒன்றுமே ரேட்டு ஒரே வரையில் முடிப்பாங்க. சிவாஜி குறிப்புரைய நல்ல படம் முடிஞ்சு ரொம்ப எடுத்துக்க மாட்டாங்க. கோவலன் என்பவர்த்தையும் கேவலன் எழுதிட்டான். கடுமையான கோவம். என்னடா தமிழில் துணக்கால் எங்கடா தப்பா எழுதிட்டு தெரிஞ்சு. நான் கரெக்டாக தான் எழுதினேன். என்ன கோவலன் கேவலன் எழுதி எப்படா கரெக்டாக? அவன் எதுக்கு கண்ணகி இருக்கும்போது மாதவியை தேடி போனேன், அதே அவன் காலை ஒடிச்சு துணக்கால்னு சொல்லுங்கள, அதை ஒடிச்சு சமாளப்படுத்திட்டான். ஏகப்பட்ட விஷயங்கள் சந்தோஷங்களும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குன்னா நீங்கள் எதுக்கடா இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கக்கூடாது. இருந்தாலும் நம்ம இடையில சொல்லிக்கிறேன் காட்டா. அதனால் நல்ல விஷயங்கள். இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் பத்திரிகை ஆசிரியர் வந்ததுனால அவரை பற்றி சொல்லி முடிச்சிருவோம். ஸ்டார்ட் டே ப்ரீவ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆங்கில பத்திரிகை ஆசிரியர் வந்து கடுமையான நோயில் இருந்தார். தினமும் 30 மாத்திரை அவர் எடுத்துக்கிற சொன்னார் டாக்டர். ஒன்றும் ஆகலை, நோய் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. திடீர்னு அவருக்கு ஒரு ஆசை, நகைச்சுவை படங்களை தினமும் 20 நிமிடங்கள் ஓடக்கூடிய நகைச்சுவை படங்களை போட்டு பார்த்த பொழுது அந்த 30 மாத்திரைகள் செய்யாத காரியத்தை அந்த 20 நிமிட நகைச்சுவை படம் செஞ்சதாக அவர் சொல்லி அவர் நோய் குணமானதாக உண்டு. அப்போ சகலவிதமான சரும நோய்க்கும் சரியான மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் வாய் விட்டு சிரிக்கிறதா என்பதை சொல்லி பிறருக்காக கண்ணீர் விடுவதனால தான் மேகம் தூரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிறர் வருத்தப்படும் போது அந்த வருத்தத்தை நம்ம உள்வாங்கி கொண்டு அவருக்கு நம்மளால் முடிந்தளவு இன்பங்களை கொடுத்தால் அதுதான் இன்பத்திலே பெரிய இன்பம் என்பதை இந்த இடத்துல சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.